Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மதுரையில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் 3 நாட்களில் 40 பேர் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுபாஷ், அவரோடு பேசலாம். சுபாஷ், மதுரையில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட 40 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கு அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எப்படி எடுத்துட்டு இருக்காங்க? விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இருக்கா? விவரம் என்ன? கார்த்திகா, மதுரையில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மதுரையில் மற்றும் கடந்த 3 நாட்களில் காய்ச்சல் காரணமாக 40 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 15 பேர் சிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தொடர்ந்து தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கடந்த சில நாட்களாகவே மதுரையில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலையானது நிலவி வருகிறது. தொடர்ந்து மழைநீர் சாலைகளில் உள்ளிட்ட இடங்களில் தேங்கி நிற்பதன் காரணமாக கொசுக்கள் உற்பத்தியாகி காய்ச்சல் உள்ளிட்டவைகள் உற்பத்தியாகிறது. இதனால் தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களில் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் மட்டும் 40 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 6 மாதம் 10 மாத குழந்தைகள் உட்பட 15 சிறார்கள் காய்ச்சலால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று முன்தினம் மட்டுமே 10 மாத குழந்தை உட்பட 18 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதனால் நேற்று ஒரே நாளில் 3 சிறார்கள் உட்பட 10 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தற்போது பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த உள்ளாட்சித்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சுகாதாரத்துறை இணைந்து காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நிர்வாகம் தகவலானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மேலும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்புக்காக குழந்தைகளுக்கான சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு 25 படுக்கைகளுடன் டெங்கு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு நோயாளிகளுக்கான இலக்கேம்பு கசாயம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு தொடர்ந்து காய்ச்சலுக்கான சுகாதாரத்துறை சார்பாக அறிவித்தலின்படி சிகிச்சைகளானது அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கடந்த 3 நாட்களில் மட்டுமே 15 சிறார்கள் உட்பட 40 பேர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்திகா, வெறும் 3 நாட்களில் 40 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்யும் அப்படின்னு நம்பலாம். விவரங்களை வழங்கமைக்கு நன்றி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.